இல்ல. இது இந்த பொறுப்பு முஸ்லிம்களாகிய உங்களிடத்தில் ஆலோசனை பெறாமல் என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. முந்தினவர் தான் நியமிக்கிறாரு. நீங்க எல்லாம் தேர்ந்தெடுங்கன்னு சொன்னா அது ஒரு டைப். எனக்கு முந்தின ஒருத்தர் என்னை நியமிச்சிருக்கிறார். உங்களிடத்தில் ஆலோசனை பெறாமல் உங்கள் மீது நான் திணிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் சொல்றாரு, உங்கள் மீது நான் நினைஞ்சிருக்கிறேன், திணிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால இப்ப என்ன செய்யறேன், உங்கள் மீது எனக்கு முந்தைய ஆட்சியாளர் எதை திணித்தாரோ அதை நான் இப்போது விலக்கிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த நிமிடம் கூட வேறு ஒரே நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அவர் சொல்றாரு, என்னை திணிச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க, நீங்க என்னை தேர்ந்தெடுக்கல. அதனால இப்போது நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் இந்த நிமிஷம் வேண்டுமானாலும் இன்னி கலாத்து மாஃபி ஆனாக்கிக்கும் மின் பையத்தி, என்னை ஆட்சியாளர் பையத்தினால ஆட்சியாளரை ஏற்றுக்கொள்வதுதான். ஹதீஸ்ல வரக்கூடிய வரலாறுலாம் பார்த்து பையத்துங்கிற வார்த்தை எதுக்கு தான் வரேன், என் மீது நீங்கள் செய்த பையத்து இருக்கிறத அந்த பையத்தில் இருந்து நான் இப்போது விலகிக் கொள்கிறேன். இனிமேல் நீங்கள் எனக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஒரு புதுசாக இப்ப பக்தாருலக்கும் மண் துரிதூன, நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவரை நீங்கள் இப்போது தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று மக்கள்கிட்ட சொன்ன உடனே மக்கள்லாம் சத்தம் போட்டு என்ன செய்யறாங்க, முடியாது, நாங்க உங்களை தான் தேர்ந்தெடுக்கிறோம், நீங்க தான் இருக்கணும் என்று சொல்லுகிற அளவுக்கு. எதனால இப்படி சொன்னாங்க, ஏற்கனவே ஒரு சுலைமானுக்கு அசிஸ்டன்டா இருந்திருக்கிறார். ஏற்கனவே இருந்த அந்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்ற ஒரு நல்ல மன்னருக்கு இவர் ஒரு உதவியாளராக தகுந்த ஆலோசகராக இருந்து நிறைய சீர்திருத்தங்களை பண்ணிய காரணத்தினால் அந்த மக்களை வேற அறிந்து வைத்திருந்தார்கள். நீங்க தான் இருக்க வேண்டும் என்று புடிவாதமாக மக்கள் சொன்னதை பார்க்கிறோம். அதே மாதிரி மக்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த உரையில சொல்றாரு, அதியூனி மா அசாத்துல்லா, சரி நீங்கள் எல்லாம் மனப்பூர்வமாக என்னை ஏற்றுக்கொண்டீர்களேயானால் நான் இதை சுமந்து கொள்கிறேன். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதியூனி மா அசாத்துல்லா, அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கும் காலமெல்லாம் நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஃபைதா அஸைத்துல்லாஹ, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நான் நடப்பேனேயானால் ஃபலா தாஅத்தலி அலைக்கும், நீங்கள் அந்த விஷயத்தில் எனக்கு கட்டுப்படக்கூடாது. நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு சொன்னால் அதுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னால் என்னை நீங்கள் எதிர்க்க வேண்டும். எதிர்க்கிற இந்த எதிர்ப்பு இல்ல, அலுவலகத்தில் போறது இல்ல, அதான் மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கிற. எதிர்த்து கேட்க வேண்டும், தட்டி கேட்க வேண்டும். என்னுடைய அந்த ஆர்டர் தவறு என்பதை எனக்கு நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும். அது நீங்கள் எனக்கு செய்யற கடமை. இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்க எனக்கு என்ன செய்யணும், நான் நல்லது சொன்னா கேளுங்க, தப்பு சொன்னா என்னை தட்டி கேளுங்க. நல்லது சொன்னா செவிமடுத்து கேளுங்க, கெட்டது சொன்னா தட்டி கேளுங்க என்கிற ஒரு கருத்துப்பட அந்த முதல் உரையிலேயே அவர் என்ன செய்யறாரு, குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு என்ன செய்கிறாரு, ஒரு அந்த மன்னர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய வீடு அரண்மனைன்னு வைத்துக் கொண்டு அதுல வண்ண வண்ண திரைச்சீலைகள் ஒரு பக்கம் இருக்கும். அந்த மன்னர் நடந்து அப்படி வர்றாருன்னு சொன்னா அந்த மன்னர் வர்றதுக்கும் பள்ளிவாசலுக்கும் நடுவுல கம்பளம் விரிக்கப்படும், பட்டு கம்பளம் விரிக்கப்படுங்க. அதெல்லாம் நடந்து வருவார். ஊர்லாம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருந்தாங்களே, இந்த ஆட்சியாளர்கள் எப்படி வருவாங்க, அவ அரண்மனையிலிருந்து பள்ளிவாசல் வரைக்கும் மன்னர் வர்றாருன்னு என்ன ஆயிரும், மட மட மடன்னு கம்பளத்தை விரிப்பாங்க. அதுல வந்துதான் ஒரு பள்ளியில தொழுகை நடத்துவார். தொழுது முடிச்ச உடனே அந்த கம்பளத்து வழியா தான் போவார். அப்புறம் சுட்டி வச்சு போடுவாங்க. மறுபடியும் மன்னர் வர்றாருன்னா கம்பளம் விரிக்கப்படும். அப்ப மன்னர் வந்தாலும் போனாலும் அவருக்காக கம்பளம் விரிக்குவதும், அவர் குடியிருக்கிற அந்த அரண்மனைக்கு வண்ண வண்ண திரைச்சிலைகள் போடப்படுவதையும் வழக்கமா வைத்திருந்தார்கள். இந்த பதவி ஏற்றுட்டு போகும்போது என்ன செய்யறாரு, முதல்ல இந்த கம்பளத்தை எல்லாம் சுருட்டு இதை ஒரு நல்ல விலைக்கு வித்து, அந்த காலத்துல பழசெல்லாம் விற்பனையாகும். நம்ம காலத்துல பழசு வாங்க போறோம்னு சொல்ல, துணி கிடைக்காத காலம் தானே, அதனால பழசுக்கே ஒரு நல்ல ஒரு ரேட் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, இதையெல்லாம் வித்து விட்டு பைத்துல் மால்ல கொண்டாந்து அப்படியே கொடு, காசை கொடு, பைத்துல் மால்ல இது சேர்த்து, மக்கள் பணம் இது நம்ம மிதிச்சுக்கிட்டு போறதுக்காக உள்ளது பணம் இல்ல, இது அநியாயம் இந்த காசு அப்படின்னு முதல் செய்யறாரு. அந்த பட்டு கம்பளம் விரிப்பதை அவர் மாற்றி அமைக்கிறார். இதெல்லாம் அவங்க நல்ல மன்னர்கள் சொன்னோம், அவங்க எல்லாம் செஞ்சாங்க. இதை நல்ல மன்னர் வேற வேற அநியாயத்தை கம்மியா செஞ்சனால நல்ல மன்னர்கள். இவர் எப்படிப்பட்ட நல்ல மன்னர் சொன்னா நிஜமாகவே நல்ல மன்னர். ஒரு இன்னொரு உமர், இரண்டாம் உமர்னு சொல்றாங்க பாருங்களேன். இவருக்கு என்ன பேரு, இரண்டாம் உமர் என்று இவருக்கு பேர். இரண்டாம் உமர் சும்மா மிகப்படுத்தி சொல்லல, நிஜமாகவே இரண்டாம் உமர் சொல்வதற்கு ஏற்றவராக இவர் தன்னுடைய வாழ்நாளை அமைத்திருந்தார். அதெல்லாம் கலை சொன்னாரு, திரைகளை எல்லாம் கலட்ட சொன்னார். எல்லாத்தையும் கலட்டு, எந்த திரைச்சிலையும் தொங்கக்கூடாது. எல்லா வீட்டு செவர்களும் எப்படி இருக்குமோ அப்படித்தான் மன்னர் குடி இருக்கக்கூடிய வீட்டினுடைய செவர்களும் இருக்க வேண்டும். அதுல மாதிரி இந்த மாதிரி திரைச்சிலைகள் தொங்கவிடக்கூடாது என்று சொல்லி அதையெல்லாம் நினைஞ்சாரு, அப்புறப்படுத்தி அதை வித்துப்புட்டு அதனுடைய கிரயத்தை பள்ளி வாசல்ல கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா, அடுத்து மக்களுக்கு டிக்ளேர் பண்றார், மக்களே இதுக்கு முந்தி வந்த ஆட்சியாளர்கள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பொருளாதார அநீதி எதுவும் இழைக்கப்பட்டிருக்குமானால்
அதை என்னிடத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அதுக்குரிய காரணத்தை சொல்லி என் மன்னர்கள் எப்படிலாம் செய்வாங்க. ஒரு வீடு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னு வைங்களேன், மன்னர் கேட்கிறாரு எடுத்துட்டு வெளியே வெட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான அநியாயங்கள்லாம் இவர்களும் அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் பண்ணாங்கன்னு இல்ல, இந்த மன்னர்கள் முஸ்லீம் மன்னர்களா இருந்தாங்க பாருங்க, இவங்களும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நிறைய பேருக்கு அவங்களுடைய சொத்து சுகம் நல்ல 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 விஷயங்கள் யாராவது வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அது இவங்களே வாங்கி, நல்ல குதிரை ஒருத்தன் வச்சிருந்தான்னு கேள்விப்பட்டாங்கன்னு வைங்களேன், அந்த குதிரை ராஜா கேட்கறன்னு வாங்க விட்டுருவாங்க. ஒன்னும் பயத்திலிருந்து பேச இயலாது. ராஜாவில் கேட்கிறாரு தரமாட்டேன்னு தலை செய்வாங்களே என்கிற மாதிரியான ஆட்கள் எல்லாம் கையில வைத்துக் கொண்டு நிறைய அநீதிகள் மக்களுக்கு இழைக்கப்பட்டுச்சு. மத்த ராஜாக்கள் எப்படி ஒரு இஸ்லாமியன் எப்படிலாம் செய்யக்கூடாதோ அந்த மாதிரியான அநீதிகள் எல்லாம் இழைக்கப்பட்டுச்சு. அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா எல்லாத்தையும் மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்றாரு. டிக்ளேர் பண்ணிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா தன்னையே முதல்ல முன்மாதிரி ஆக்குறாரு. ஃபர்ஸ்ட் இது சொல்றது யாருக்கு லேஸ் தானே, சொல்லிய வண்ணம் செய்வதுதான கஷ்டம்னு சொல்றான். அப்ப சொல்லிய வண்ணம் செய்வது கஷ்டங்கிறதுனால இவர் என்ன பண்றாரு, இவருக்கு இவருக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்காங்க அந்த காலத்துல. இவருக்கே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு அநியாயமான முறையில் ஒரு பங்கு கொடுக்கப்படுது. என்ன பங்கு அது? அது ஒரு பிளாஷ்பேக் அதுல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோட இருக்கும் பொழுது இந்த எதிரி நாடுகளை வெற்றி பெறுவாங்க இல்லையா, வெற்றி பெறும் பொழுது அந்த நாட்டில் உள்ள தனி நபருக்கு சொந்தம் இல்லாம புறம்போக்குகளா இருக்கும்ல, அந்த மாதிரி இடங்களை எல்லாம் இந்த வெற்றி பெற்ற நாட்டுக்காரங்க எடுத்துக்கிடுவாங்க. எப்படி எடுத்துக்கிடுவாங்க? யாரெல்லாம் போர்ல பங்கெடுத்தாங்களோ அவங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. மெட்ராஸ் தனி நாடு வச்சுக்கிறீங்களேன், மெட்ராஸ்ங்கிற இந்த தனி நாட்டை காஞ்சிபுரம்ங்கிற ஒரு தனி நாடு வச்சுக்கிறீங்களேன், அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்கன்னு வைங்க, இங்க காலி இடம் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் காஞ்சிபுரத்து ராணுவத்தில் ஈடுபட்டாங்களே அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. இந்த இதை எடுத்துக்க, உனக்கு ஒரு 5 ஏக்கர், இந்த உனக்கு ஒரு 10 ஏக்கர், உனக்கு ஒரு 7 ஏக்கர் சொல்லி இந்த மாதிரி இடங்களை பிரித்து கொடுத்தல் என்பது அந்த காலத்து போர் முறை. இது இஸ்லாம் உண்டாக்கின முறை இல்ல. அந்த காலத்தில் முந்தின காலத்துல எல்லாம் போர் வீரர்களுக்கு சம்பளம் கிடையாது. போர் வீரர்களுக்கு மாதம் மாதம் ஊதியம் கொடுத்தலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. போர் என்பதே அது ஒரு தொழில். அவங்களுக்கு போர்ல ஈடுபட்டாங்கன்னா நம்ம களத்துக்கு போனோம்னா அவனுக்கு வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா பாயுதா கிடைக்கும். பாயுதா அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்வாங்க, போருக்கு ஆர்வமா வருவாங்க. எல்லாரும் இஹ்லாஸா வருவாங்கன்னு சொல்ல இயலாது. சில பேர் இஹ்லாஸாவும் வருவார்கள், பல பேர் எதுக்கு வருவாங்க, இந்த மாதிரி அடிக்கிறதுக்கும் வருவாங்க. இதுக்காக வேண்டி இந்த மெத்தட் உலகத்துல கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் அந்த ஹைபர் பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்ற உடனே ஃபதக்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த ஏரியாவை பங்கெடுத்து கொடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதில் பங்கெடுத்தார்கள் என்ற முறையில் அவங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்குது. ஒரு நிலம் தோட்டம்னு வைங்களேன், இது ரசூலுல்லாஹ்வுக்கு, இது அபூபக்கருக்கு, இது உமருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி, எல்லாரும் போரில் பங்கெடுத்துக் கொண்டவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு நிலப்பரப்பு கிடைத்தது. அந்த நிலப்பரப்பு தான் அவங்களுடைய இடம் என்று சொன்னால், அதாவது அசையா சொத்து என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போகும்போது விட்ட ஒரே அசையா சொத்து இதுதான். மற்றவெல்லாம் என்ன, ஒரு குதிரையை விட்டுட்டு போனாங்க, ஒரு கோவில் கழுதைய, கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போனாங்க, அவங்க போட்டிருந்த ஆடை அதையே போட்டு கப்பனை ஆக்கி என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணி விட்டாங்க. ஒரு ஆட்டு பண்ணை ஒன்று வச்சிருந்தாங்க, ஒரு 100 ஆடு கொண்ட சின்ன ஒரு ஆட்டு பண்ணை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. அசையாத சொத்து என்று இருந்தது என்னன்னு கேட்டா, அவங்க குடியிருந்த அந்த 10க்கு 10 கூட இல்லாத அந்த சின்ன சின்ன குடிசை வீடும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்வதாக இருந்தால் ஒரு நிலம்னா ஒரு அதிகமான பரப்பளவு கொண்ட ஒரு நிலம் தான் அது ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமா இருந்துச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது என்ன சொல்லிட்டு போனாங்க, நான் விட்டுட்டு போன அந்த சொத்துக்கள் சமுதாயத்துக்கு சொந்தம், இதுக்கு என் குடும்பத்தார் வாரிசு ஆகக்கூடாது. நபிமார்களுடைய சொத்துக்கு அவங்க நபிமார்கள் அனைவருக்கும் பொதுவானவர்களாக இருக்கிற காரணத்தினால் நபிமார்கள் இறை தூதர்கள் எந்த சொத்துக்களை விட்டு விட்டு போனாலும் அது பைத்துல் மால்ல சேர்க்கணுமே தவிர அவங்க அனைவருக்கும் பொதுவானவங்க, ஒரு குடும்பத்துக்கு மட்டும் அவங்க சொந்தக்காரங்க இல்ல அப்படிங்கறத நிலைநாட்டுவதற்காக வேண்டி இது அல்லாஹ்வே இந்த ரூலை போட்டிருக்கிறான்.